கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, JEE மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய செகண்ட் செஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா, JEE ஃபர்ஸ்ட் செஷனுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூனில் நடக்க போகுது. அது ஆல்ரெடி JEE Session-1 அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். Session-1க்கான அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி May 20க்குள்ளே முடிச்சுட்டாங்க. ஆல்ரெடி முடிச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது, இல்லை பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 days விட்டுருந்தாங்க. May 17 to 20 அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க 3 நாள். அந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒரு சிலர் அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுமே வந்து இந்த Session-2ல வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2022 Session-2. ஓகேங்களா, அதுதான் வந்து நமக்கான இந்த பப்ளிக் நோட்டீஸோட சப்ஜெக்ட். இதில் வந்து இது யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா NTA அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு JEE மெயின்ஸ் அண்டு JEE மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 செஷனாக நடக்குது. அந்த 2 செஷன் வந்து NTA தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே போல் நீட் இது எல்லாமே வந்து NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. JEE அட்வான்ஸ்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா IIT கேம்பஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து கொஷின் எடுத்து IIT கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் JEE மெயின்ஸில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா NIT அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆக முடியும். அதுக்காக தான் வந்து JEE மெயின்ஸ் எழுதுறது. இதில் வந்து JEE மெயின்ஸ்க்கான கிரிட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NIT அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அது கவர்மெண்ட் நினைக்கக்கூடிய அந்த கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி வந்து படிச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுதான் உங்களுக்கான என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, இப்போ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் போகிறீங்களோ அதே போல் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் ரைட் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸாம் மூலயமா தான் இந்த எக்ஸாம் மார்க் வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அதுதான் NIT IIT வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல் காலேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து IIT தான் டாப் லெவல். பிகாஸ் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய COs எல்லாருமே வந்து IIT ஆர் NITயில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்க்ளூடிங் கூகுள் CEO சுந்தர் பிச்சை சாருமே வந்து பார்த்தீங்கன்னா IITயில் படித்த IIT கரக்பூரில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா, IIT ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் NIT ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. IIT அண்ட் NITயில் வந்து பார்த்தீங்கன்னா குட் டீச்சர்ஸ் வந்து வெல் நோன் ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டாப் கம்பெனிஸ் எல்லாமே IIT NIT தான் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து விசிட் பண்ணி அவங்களோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் நவ் இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபார் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2022 Session-2. The schedule for the same is given below. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து JEE மெயின்ஸ் 2022 டேட் ஆஃப் த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஜூலை. ஓகேங்களா, ஜூலையில் தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா June 30 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, June 30 வரைக்கும் நைட் 11:50 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு June 30 நைட் 9 PM. ஓகேங்களா, 9 PM வரைக்கும் தான் நீங்கள் June 30 அன்னைக்கு நைட் 9 PM வரைக்கும் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். ஒரு இதில் அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்ககிட்ட பேமெண்ட் மோட் எதுவும் இருக்கா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வாங்கி பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 30 June 11:50 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 2 hours 50 minutes வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the dates of advanced intimation of entrance of examination city, downloading of admit card and declaration of results will be displayed on JEE mains portal in due courses அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் அட்மிட் கார்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து நம்மளோட வெப்சைட்டில் ரெகுலராக வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோம். நீங்கள் ரெகுலராக வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் த கேண்டிடேட்ஸ் who applied and successfully paid the entrance fee for JEE mains 2022 Session-1 and want to appear for JEE main 2022 Session-2 are required to log in with their previous application number and password as provided in Session-1. They may only choose the paper medium of the examination and cities for Session-2 and pay the examination fees. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் Session-1 Session-2 அப்படின்னு நடக்கக்கூடிய 2 செஷனுமே வந்து அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் Session-1 ஃபில் பண்ணியிருந்தாலும் செகண்ட் செஷனுமே நீங்கள் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். சேம் வெப்சைட்டில் உங்களை ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய லாகின் அத்தாரிட்டி, அதாவது லாகின் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அண்ட் சேம் Session-2க்கு போடுங்க. Session-2க்கு வந்து நீங்கள் அதே போல் பேப்பர் மீடியம் அண்ட் எக்ஸாமினேஷன் சிட்டிஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தோஸ் கேண்டிடேட்ஸ் who have not applied
have not applied earlier need to apply afresh as per the schedule given. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் டீட்டெயில்ஸ் கேண்டிடேட்ஸ் மே ரெஃபர் த அன்னெக்சர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். The candidates are advised to keep visiting the official website of nta.ac.in and JEE Mains ஒரு official website வந்து பார்த்தீங்கன்னா jwmain.nta.nic.in. ஓகேங்களா? இது JEE Mains ஒரு அஃபிஷியலான வெப்சைட் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஜூன் அன்றைக்கி வந்திருந்து நம்மளும் அன்றைக்கி பார்த்துருந்தோம். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ஸ் கிடைக்கல. ஸோ ஒரு 4 days டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் பற்றி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே வந்து பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு JEE மெயின்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் போட்டு டேரெக்டாக போய் ரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பாஸ் அப்படின்றத விட அவங்க சொல்லக்கூடிய அந்த மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரை போய்ட்டு கோச்சிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக போய் எடுக்கிறது ஆன்லைன் வழியாக வந்து கோச்சிங் எடுத்துருக்க முடியும். நமக்கு சைத்தன்யா இன்ஃபினிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செஷன் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக. நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா இன்ஃபினிட்டியை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சைத்தன்யா இன்ஃபினிட்டியில் சைன்இன் பண்ணுங்கள். அப்படி சைன்இன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கடல் அப்படின்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 30% வந்து டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 49,000 இருக்கக்கூடிய ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 24,000 வந்து கொடுப்பாங்க. அப் டு 70% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேனா? நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது கல்வி கடல் அப்படின்ற கூப்பன் கோட் ஸ்பேஸ்லாம் எதுவுமே விடாமல் கேபிட்டல் லெட்டரில் கல்வி கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துங்க. அதில் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்க நமக்கு கொடுத்துருக்கூடிய ப்ரௌச்சர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப புரியும்படியாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைத்தன்யா இன்ஃபினிட்டியில் வந்து சைன் பண்ணிக்கலாம். நம்ம சைத்தன்யா இன்ஃபினிட்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 monthல வந்து JEE அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சைத்தன்யா இன்ஃபினிட்டி வெப்சைட் ஒரு லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று இருக்கும். அதையும் மறக்காமல் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ரொம்ப கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் JEE எழுத போகிற எக்ஸாமுக்கான ஒரு ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதை கரெக்டாக கொடுங்க அந்த கூகுள் ஃபார்மில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிடெக் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஇயில் வந்து படிக்க ஆசை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு JEE மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பை சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா NITயில் கூட பிளேஸ் ஆகலாம். ஸோ தட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாட் அட் ஆல் NIT, IIITs அண்ட் அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்மே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கு இந்த JEE மெயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் JEE மெயின்ஸோட எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு நீங்கள் ஒரு சில காலேஜில் வந்து அட்மிஷன் கூட வாங்கலாம். ஓகேங்களா? JEE மெயின்ஸில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காமிச்சு மெரிட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு வந்து NCERT சிலபஸை பேஸ் பண்ணி தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்கும். இதில் நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இது NCERT சிலபஸை பற்றி நீங்கள் ஒரு 1 monthல எவ்வளோ படிக்க முடியுமோ ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்மளோட சைத்தன்யா இன்ஃபினிட்டியில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஐகார்டில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் கீழே இருக்க கூகுள் ஃபார்மை ஜென்யூனாக ஃபில் பண்ணுங்கள்.